கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. சரி. அதுல ஒரு குறிப்பிட்ட பட்டனை அழுத்தினா உங்க மூளை உடனே ரொம்ப லாஜிக்கா கடினமான கணக்குகளை எல்லாம் ஈஸியா தீர்க்கிற ஒரு தர்க்க ரீதியான இயந்திரமா மாறிடுது. வாவ், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, அதே ரிமோட்ல இன்னொரு பட்டன் அழுத்தினா அது ஒரு மிகச்சிறந்த படைப்பாற்றல் மிக்க மையமா கற்பனை திறனோட உச்சமா மாறிடுது. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் ரிமோட் வேற எங்கேயும் இல்ல, உங்க முகத்தோட நடுவிலேயே இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நிச்சயமா. நிறைய பேருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். நான் உங்க நாசிய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசலுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கிற ஆதாரம் அண்டம் குரல் திருமூலரின் திருமந்திரம் உடல் மூளை ரகசியம் பகுதி 1. அதாவது பல நூற்றாண்டுகளா வெறும் ஒரு ஆன்மீக பாடலா மட்டுமே பார்க்கப்பட்ட திருமூலரோட வரிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மூளை நரம்பியல் அறிவியலையும் அந்த சுவாச ரகசியத்தையும் வெளிக்கொண்டு வர்றதுதான் நம்மளோட இன்றைய மிஷன். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். ரொம்ப பழமையான ஒரு செய்யுள் எப்படி இன்றைய நவீன மூளை நரம்பியல் அறிவியலுக்கான ஒரு கையீடா இருக்க முடியும்? இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழங்கால தமிழ் நூல்கள் எல்லாமே வெறும் தத்துவங்கள் அல்லது மத ரீதியான நம்பிக்கைகள் அப்படின்னு நாம பல காலமா ஒரு முன்முடிவோடவே அணுகியிருக்கோம். ஆமாம், அது உண்மைதான். ஆனா அந்த நூல்களை ஆழமா ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட படிக்கும்போதுதான் புரியுது, அவங்க மனித உடலோட அறிவியலை, குறிப்பா நரம்பியல் செயல்பாடுகளை எவ்வளவு நுட்பமா பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல வெறும் கவனிப்பு திறனை மட்டுமே வச்சு மனித மூளையோட செயல்பாட்டை அவங்க மேப் பண்ணிருக்காங்க. மிகச்சரி. திருமந்திரம் மாதிரி நூல்கள் மனித உடலை ஒரு மாபெரும் பிரபஞ்சமா பார்த்து அதோட இயற்பியல் மாற்றங்களை ரொம்ப துல்லியமா விளக்குது. சரி, அந்த நரம்பியல் புள்ளிக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி காலம் காலமா இந்த பாடல் எப்படி புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. திருமூலரோட அந்த புகழ்பெற்ற பாடல் வரிகளை நம்ம அப்படியே ஒரு முறை கவனிப்போம். அவர் சொல்றாரு, 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 60ம் மாறும் புகுவரே. இந்த வரிகளுக்கு பொதுவா சொல்லப்படுற அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறான் அப்படிங்கிறது தான். ஓ, 21,600. ஆமா. இந்த சுவாசத்தை இடது மற்றும் வலது நாசி வழியா சரியா கணக்கிட்டு செஞ்சா மரணத்தை வென்று நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கறது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை. இத நான் எப்படி பாக்குறேன்னா, இத உங்க பேங்க் அக்கவுண்ட்ல தினமும் கிரெடிட் ஆகுற ஒரு பெரிய தொகையோட ஒப்பிட்டு பாருங்க. ஓஹோ, நல்ல ஒப்பீடு. நீங்க காலையில எழுந்தோடனே உங்க கணக்குல 21,600 நாணயங்கள் வரவு வைக்கப்படுது. ஆனா நாம எந்தவித கவனமும் இல்லாம தினமும் இவ்ளோ பெரிய தொகைய, அதாவது நம்ம சுவாசத்தை சற்று உணராம செலவு செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா. இங்க அந்த எண்களோட துல்லியத்தை நாம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஆமா, எப்படி அவ்ளோ சரியா கணக்கு போட்டாங்க? இன்னைக்கு நம்ம கிட்ட நாடி துடிப்பு அளக்க ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. ஆனா எந்த நவீன கருவியும் இல்லாம ஒரு நிமிடத்துக்கு 15 சுவாசங்கள்னு கணக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு 900, ஒரு நாளின் 24 மணி நேரத்துக்கு சரியா 21,600 சுவாசங்கள்னு சொன்னது மாபெரும் சாதனை. இது நம்பிக்கையா தெரியலையா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். அதாவது காத்த உள்ள இழுத்து வெளியில விடுற வேகத்தை குறைக்கிறது மூலமா ஆயுள நீட்டிக்கலாம் அப்படிங்கறது ஒரு பழைய கிளீஷே மாதிரி இருக்கே. இதுல உண்மையான அறிவியல் எங்க இருக்கு? அங்கதான் விஷயமே இருக்கு. வெறும் எண்ணிக்கையில மட்டும் அறிவியல் இல்ல, அந்த சுவாசம் மூளையோட எப்படி பேசுது அப்படிங்கிற நுட்பமான இயற்பியல் புள்ளிக்கு நாம இப்ப வரணும். சரி, சொல்லுங்க. ஆதார கட்டுரையில ஒரு மிக முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் உடல் மூளை குறுக்கு தொடர்பு அல்லது நவீன அறிவியல்ல கான்ட்ரோலேட்ரல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்து. ஓ, கான்ட்ரோலேட்ரல் கண்ட்ரோல் அப்படின்னா வலது பக்கம் இடது மூளையையும் இடது பக்கம் வலது மூளையை கட்டுப்படுத்துறது, சரிதானே? மிக சரியா சொன்னீங்க. இதுலதான் திருமூலரோட உண்மையான நரம்பியல் ரகசியம் அடங்கியிருக்கு. ஆனா மூச்சு விடுறதுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு? வலது நாசி வழியா மூச்சை உள்ளே இழுக்கும் போது அது நேரடியா நம்ம இடது மூளைய தூண்டுதுன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் நம்ப கஷ்டமா இருக்கே. முதல் தடவை கேட்கும் போது அப்படிதான் தோணும். ஒரு நாசியின் வழியே போற காத்து எப்படி மூளையோட வேதியியலையோ அல்லது நரம்பியல் செயல்பாட்டையோ மாத்த முடியும்? இதற்கான மருத்துவ காரணம் என்ன? நான் விளக்குறேன். இதை முழுமையா புரிஞ்சுக்க நாம முதல்ல மனித உடலோட நேசல் சைக்கிள், அதாவது நாசி சுழற்சி பற்றி தெரிஞ்சுக்கணும். நேசல் சைக்கிள்? ஆமா. இப்போ இல்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க மூக்குக்கு கீழே விரலை வச்சு மூச்சை வெளியே விட்டு பாருங்க. 2 நாசி துவாரங்கள் வழியாவும் சமமா மூச்சு வெளிவராது. ஆஹா, இருங்க செஞ்சு பாக்குறேன். ஆமா, என் வலது நாசியில தான் இப்போ அதிக காத்து வருது. அது இயற்கை.
ஒவ்வொரு 2 முதல் 3 மணி நேரத்துக்கும் நமது உடல் இந்த சுவாச பாதையை ஒரு நாசியிலிருந்து மற்றொன்றிற்கு தானாகவே மாத்திக்குது. இது நமது தானியங்கு நரம்பு மண்டலத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஓஹோ, எனக்கே இப்பதான் இது புரியுது. சரி, இதனால மூளைக்கு என்ன ஆக போகுது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நம்ம நாசியோட உட்புறத்துல ஏராளமான நரம்பு முனைகள் இருக்கு. குறிப்பா மூளைக்கு நேரடியாக செல்ற நரம்புகள். நீங்க வலது நாசி வழியா சுவாசிக்கும் போது அது சிம்பதெட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. இது உடலை விழிப்பு நிலையில வைக்கிற போராடு அல்லது தப்பித்து செல் அப்படிங்கிற நிலையில இயங்குற ஒரு அமைப்பு. ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், கரெக்டா? அதேதான். இந்த வலது நாசி சுவாசம் குறுக்கா பயணிச்சு இடது மூளை அரைக்கோளத்தோட ரத்த ஓட்டத்தையும் மின் அதிர்வுகளையும் அதிகரிக்குது. இடது மூளை அப்படிங்கிறது தர்க்க ரீதியான சிந்தனை, கணிதம், மொழி இதையெல்லாம் கையாள்ற பகுதி. வாவ்! அப்படியானால் வலம் வர அப்படிங்கிற வார்த்தை வெறும் மூச்ச வலது பக்கம் இழுக்கிறது இல்ல, அது இடது மூளையோட நரம்பியல் பாதைகளை ஆக்டிவேட் செய்யற ஒரு ஸ்விட்ச்னு சொல்றீங்க. 100% உண்மை. அதேபோல இடம் வர அப்படிங்கிறது இடது நாசி சுவாசம். இது பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டி உடலை அமைதிப்படுத்துற அமைப்பு. அப்ப அது வலது மூளையை ஆக்டிவேட் பண்ணுமா? ஆமா, இடது நாசி வழியா போற காத்து வலது மூளை அரைக்கோளத்தின் செயல்பாட்டை தூண்டுது. வலது மூளைங்கிறது கற்பனை, உள்ளுணர்வு, கலைத்திறன் இதையெல்லாம் கையாளுற பகுதி. ஆஹா, அப்போ சுவாசம்ங்கிறது வெறும் காத்து பரிமாற்றம் இல்ல, அது நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் நாம அனுப்புற நேரடி சிக்னல்கள். கண்டிப்பா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நம்ம இணைச்சு பார்க்கணும். இத நான் இப்படி பாக்குறேன், இது ஒரு சைக்கிள்ல கியரை மாற்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு செங்குத்தான மலையில சைக்கிள் ஓட்டும் போது சரியான கியர்ல இல்லனா எவ்வளவுதான் மிதிச்சாலும் முன்னேற முடியாது இல்லையா? ரொம்ப சரியான உதாரணம். அது போலத்தான் நம்ம மூளையும். நீங்க ஒரு சிக்கலான வியாபார கணக்க போடணும், அதாவது இடது மூளை வேலை. ஆனா உங்க உடல் அப்போ இடது நாசி சுவாசத்துல இருந்தா உங்களால அந்த வேலையில முழுமையா கவனம் செலுத்த முடியாது. ஆமா, ஒரு வித பிரெயின் ஃபாக்ல அல்லது மந்த நிலை ஏற்படும். அப்போ நாம நம்ம மூச்சை வலது நாசிக்கு மாத்துறது அப்படிங்கிறது அந்த செங்குத்தான மலைக்கு ஏத்தவாறு கியரை மாத்துறதுக்கு சமம். அப்படிதானே? மிகச்சிறந்த உருவகம். நாம சோர்வா உணர்றதுக்கோ அல்லது கவனம் சிதறதுக்கோ காரணமே இந்த ஒத்திசைவு இல்லாததுதான். இந்த முரண்பாட்டை நீக்கி மூளையை நம்ம விருப்பப்படி இயக்க பயன்படுற அந்த சாவியத்தான் திருமூலர் வலம் வர இடம் வர அப்படின்னு ரொம்ப எளிமையா பதிவு செஞ்சிருக்காரு. இது மனித சுய கட்டுப்பாட்டுல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். சரி, இதுவரைக்கும் நாம இடது மூளை வலது மூளை எப்படி தனித்தனியா தூண்டப்படுதுன்னு பார்த்தோம். இதுவே ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் வெளிப்பாடுதான். ஆமா. ஆனா திருமூலர் இதோட நிறுத்தலையே. அந்த பாடல்ல இன்னும் 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கே, எதிரிட மற்றும் மாறும் புகுவரே. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. ஏன்னா ஆதார கட்டுரையில ஒரு எச்சரிக்கையே விடுத்திருக்காங்க. அதாவது இடது மற்றும் வலது சுவாசங்கள் மோதுற அந்த இடத்துல பல ரகசியங்கள் உடையும்னும் அதை சொன்னா பலருக்கு தாங்காது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 சுவாசங்களும் ஒரே நேரத்துல செயல்பட்டா என்ன நடக்கும்? இது ஒரு மிக ஆழமான நரம்பியல் கேள்வி. நாம அன்றாட உணர்ற யதார்த்த நிலையை முதல்ல புரிஞ்சுக்குவோம். நம்ம மூளை எப்போதுமே ஒருவித ஊசலாட்டத்துல தான் இருக்கு. அதாவது சில நேரம் லாஜிக்கா, சில நேரம் எமோஷனலா முடிவெடுப்போம். அதைத்தானே சொல்றீங்க? ஆமா, மூளையோட 2 அரைக்கோளங்களும் ஒரே நேரத்துல 100% விழிப்போட இருக்கிறது இல்ல. ஆனா எதிரிட மற்றும் மாறும் புகுவரை அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில இடது மற்றும் வலது நாசிகள் 2மே சரிசமமா சுவாசிக்கிற ஒரு காலகட்டத்தை குறிக்குது. 2 நாசிகளும் சமமா சுவாசிச்சா மூளையில என்ன நடக்கும்? மூளையோட 2 பக்கங்களுக்கும் ஒரே நேரத்துல சிக்னல்கள் செல்லுமா? கண்டிப்பா செல்லும். நவீன அறிவியல்ல இத ஹெமிஸ்பெரிக் சிங்க்ரோனைசேஷன், அதாவது மூளை அரைக்கோளங்களின் ஒத்திசைவு அப்படின்னு அழைப்பாங்க. ஓஹோ. லாஜிக்கும் உள்ளுணர்வும் ஒன்னா சேர்ற அந்த புள்ளியில மனித மூளையோட செயல்பாடு பல மடங்கு அதிகரிக்குது. மூளையின் 2 பகுதிகளையும் இணைக்கிற கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற நரம்பு பாலம் வழியா தகவல்கள் மின்னல் வேகத்துல பரிமாறப்படுது. இத நான் ஒரு கம்ப்யூட்டரோட டியூவல் ப்ராசஸர் தொழில்நுட்பத்தோட ஒப்பிட விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல 2 ப்ராசஸர்கள் இருக்கும்போது ஒன்னு பின்னாடி நடக்கிற சாதாரண வேலைகளை பார்க்கும், இன்னொன்னு நாம பயன்படுத்துற அப்ளிகேஷனை பார்க்கும். இதுதான் நம்ம அன்றாட நிலை. கரெக்ட். ஆனா ஒரு மிகப்பெரிய வீடியோவை ரெண்டர் செய்யணும்னாலோ அல்லது ரொம்ப கடினமான ஒரு கேம் விளையாடணும்னாலோ அந்த 2 ப்ராசஸர்களும் தங்களுக்குள் ஒத்து சேர்ந்து தங்களோட 100% ஆற்றலையும் அந்த ஒரே வேலையில குவிக்கும்.
அப்போ அந்த செயல்பாடு மிக துல்லியமா நடக்கும். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனித மூளைக்கும் இதே போன்ற ஒரு ரெண்டரிங் நிலை தான் இந்த சுவாச ஒத்திசைவால் கிடைக்குது, அப்படிதானே? ஆமா, மூளையோட முழுமையான ஆற்றல் வெளிப்படுற அந்த நொடிதான் இது. இதத்தான் விளையாட்டு வீரர்கள் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதார கட்டுரையில ஏன் அது சொன்னா பலருக்கு தாங்காது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க தெரியுமா? அதுதான் எனக்கும் புரியல. மூளை முழு திறனோட வேலை செய்யறது நல்ல விஷயம் தானே, ஏன் அது சாதாரண மனிதர்களால தாங்க முடியாத ஒரு ரகசியமா சொல்லப்படுது? ஏன்னா சாதாரண மனித மூளை அந்த அளவிலான நரம்பியல் மின் அதிர்வுகளை, அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிய நீண்ட நேரம் தாங்கிக்க பழகல. ஓ, ஓவர்லோட் ஆயிடுமா? ஆமா, ஒரு சாதாரண 40 வாட்ஸ் பல்புக்கு திடீர்னு 1000 வாட்ஸ் மின்சாரத்தை கொடுத்தா என்ன ஆகுமோ அது போலதான் மூளை இந்த உச்சக்கட்ட ஒத்திசைவை அடையும் போது நடக்கும். அப்போ அது ஆபத்தா கூட முடியலாமே. கண்டிப்பா. இந்த நிலையில ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றிய நமது சாதாரண புரிதல்கள் முற்றிலுமா சிதைஞ்சிடும். அந்த நபர் ஒருவித ஆழ்ந்த சமாதி நிலைக்கு தள்ளப்படுவார். இந்த அதீத ஆற்றலை கையாள உடலும் மனமும் மிக கடுமையான பயிற்சிகள் மூலமா தயாராயிக்கிறோம். இல்லனா நரம்பியல் சோர்வு ஏற்படும் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் தகுந்த வழிகாட்டுதல் இல்லாம இந்த 2 சுவாசங்களையும் ஒரே நேரத்துல விழிப்படைய செய்யற பயிற்சிகளை செய்யக்கூடாதுன்னு பழங்கால நூல்கள் எச்சரிக்குது. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நாம சாதாரணமா செய்யற அந்த 21,600 சுவாசங்களும் வெறும் காத்த உள்ள இழுத்து வெளியில விடுற உயிர் வாழும் செயல் மட்டும் கிடையாது. இல்லவே இல்ல. அது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம மூளையோட நடக்கிற ஒரு தொடர்ச்சியான ரகசியமான உரையாடல். நீங்க எந்த நாசி வழியா சுவாசிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க மூளையோட எந்த பகுதி விழிப்போட இருக்கணும் அப்படிங்கறத நீங்களே தீர்மானிக்கலாம். ஆமா, உங்களுக்கு லாஜிக் வேணுமா அல்லது உள்ளுணர்வு வேணுமா, இல்ல இது ரெண்டும் இணைந்த உச்சக்கட்ட விழிப்பு நிலை வேணுமா அப்படிங்கறத அந்த மூச்சு தான் முடிவு செய்யுது. இத கேக்குற நீங்க அடுத்த முறை மூச்சை உள்ள இழுக்கும்போது ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க வெறும் ஆக்சிஜனை மட்டும் உள்ள இழுக்கல. உங்களோட ஒவ்வொரு சுவாசமும் உங்க மூளையை நீங்களே புரோகிராம் செய்யற ஒரு ரகசிய கோட். அந்த ரிமோட் கண்ட்ரோல் உங்க முகத்திலேயே தான் இருக்கு. ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இந்த அறிவியலை நாம உணர்ந்து செயல்படும் போது நம்மால நம்ம மனநிலையையும் முழுமையா கட்டுப்படுத்த முடியும். இறுதியா உங்களுக்கான ஒரு தேடலை நான் விட்டு செல்றேன். நாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சுவாசத்தை கவனிச்சு அதை கட்டுப்படுத்தி மூளையோட 2 பக்கங்களையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்படியானால் நாம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்? நாம தூங்கும்போது எந்தவித கட்டுப்பாடும் தன்னுணர்வும் இல்லாத அந்த இரவு நேரத்துல நம்ம மூளை தானாகவே இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல கையில எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே குணப்படுத்திக்குதா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஒருவேளை ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம மூளை இந்த வலது இடது நாசி சுழற்சியை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கறதுல நாம இன்னும் கண்டுபிடிக்காத வேறொரு பிரம்மாண்டமான மருத்துவ ரகசியம் ஒளிஞ்சிருக்கலாமா? நீங்க இன்னைக்கு இரவு தூங்கச் செல்றதுக்கு முன்னாடி கண்களை மூடி அமைதியா உங்க அடுத்த சுவாசத்தை கவனிக்கும் போது இதை சிந்திச்சு பாருங்க.